புதுச்சேரி மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சிவகுமார் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அவர் அரசு அதிகாரிகள் உள்ள வாட்ஸ்அப் குழுவுக்கு தவறான வீடியோ அனுப்பியதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த தகவல்களை எமது புதுச்சேரி செய்தியாளர் எழிலிடம் கேட்கலாம். எழில், கூட்டுறவு சங்க பதிவாளர் தவறான வீடியோவை பதிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் எந்த குழுவில் இந்த தவறான வீடியோவை பதிவிட்டார்? புதுச்சேரி மாநில கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளராக சிவகுமார் இருந்து வருகிறார். மேலும் அவர் ஒரு சில அரசு துறைகளிலும் அவர் கூடுதலாக பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் நேற்று இரவு அவர் கிரண்பேடி, புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அவர்களால் உருவாக்கப்பட்ட அரசு ஊழியர்களின் வாட்ஸ்அப் குழுவில் தவறுதலாக ஒரு ஆபாச வீடியோவை பதிவிட்டதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தவறுதலாக அந்த ஆபாச வீடியோவை அந்த வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பியதன் காரணமாக அவர் தற்பொழுது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். மேலும் அடுத்த கட்டமாக அவர் 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 மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து போலீசார் மற்றும் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். தற்பொழுது புதுச்சேரியில் அரசு ஊழியர்களின் குழுவில் இதுபோல ஒரு வீடியோவை அனுப்பிய சம்பவம் புதுச்சேரியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்பதை கூற வேண்டும். எழில், தற்பொழுது அவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முன்பே கூறியது போல அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்த கட்டமாக அவர் வழக்கு பதிவு செய்து கைது செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா என்பதை குறித்து தீவிரமாக ஆலோசித்து வருகின்றனர். எனவே தற்பொழுது ஆலோசனை நிலையில் அவர் கைது செய்வதற்கான வாய்ப்பும் உள்ளது.